தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 29/8/2024 வியாழக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், இரவு 8:34 வரை, பிறகு புனர்பூசம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, திசைக்கு ஏற்ற கோவில்கள். கவிதை வடிவத்திலேயே நான் எழுதியிருக்கேன், சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு சூரிய திசை நடக்குது அப்படின்னா சூரியனார் கோயில் போகணும். சந்திரேசை நடந்துச்சுன்னா நீங்கள் திங்களூர் போகணும். இது நவகிரக கோயில்கள், அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். பொதுவாகவே இது நீங்களாக உங்கள் ஜாதகத்தில் திசாபுத்திக்கு ஏற்ற தெய்வம் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாக்கியஸ்தானம்னு ஒன்று இருக்குது ஜாதகத்தில். அதை பார்த்து அந்த பாக்கிய ஸ்தானாதிபதி அம்சத்தில் எங்கே இருக்காருன்னு பார்த்து அதுக்குரிய ஸ்தலத்தை தேர்ந்தெடுத்து யோகபலம் பெற்ற நாள்னு ஒன்று இருக்குது. அதாவது நமக்கு வரம் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் எந்த நேரத்தில் வரம் கொடுக்கும்னு தெரியணுமில்ல. அந்த யோகபலம் பெற்ற நாளில் போனால் தான் உடனே பலன் கிடைக்கும். பல்லாயிரக்கணக்கான பேருக்கு அது மாதிரி போய் புத்திரபத்தி இல்லாதவர்களுக்கு பிள்ளை பிறந்திருக்கு, கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அவர் தொழில் தொடங்கலைங்கிறவங்க தொழில் தொடங்குறது, அயல்நாடு போகிறவங்களுக்கு அயல்நாட்டு யோகம், இப்படி எல்லா யோகங்களும் நான் நேராக கண்கூட பார்த்துருக்கேன். அது மாதிரி கூட்டிகிட்டு போன உடனேயே பலன் கிடைக்கிது. அதுக்கு காரணம் அந்த பாக்கியாதிபதி பலம் பெற்ற நாளில் யோக பலம் பெற்ற நாள் பார்த்து நம்ம போகணும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு பொதுவான திசைக்குரிய கோயில்களை சொல்கிறேன். சூரியனார் கோவில் அது சூரியருக்கு, சுடர் மிகுந்த திங்களூர் சந்திரருக்கு, போர் புரியும் செவ்வாய்க்கு வைத்தீசன் தான், புகழ் பழனி புதனுக்கு மதுரை சொக்கர், சீரான வாழ்வு தரும் குருவிற்காக திருச்செந்தூர் ஆலத்தை குடித்த ஊராம். திருச்செந்தூர் ஆலங்குடி ரெண்டும் உண்டு. வேர்வையின்றி பணம்புரள வைக்கும் சுக்கிரன். சுக்கிரன் வந்தால் ஈஸியாக மணி மேக்கிங், எளிய முறையில் சம்பாதிக்கலாம். வேர்வையின்றி பணம்புரள வைக்கும் சுக்கிரன் வியக்கின்ற ஸ்ரீரங்கம் கஞ்சனூராம். கார்மேனி சனிக்கின்ற ஆலயங்கள், அதாவது கருப்பாக இருக்கக்கூடிய சனி இருக்கே கார்மேனி சனிக்கின்ற ஆலயங்கள் கண்ட இடம் குச்சானூர் திருநள்ளாறு. ராகுவிற்கு நாகேஸ்வரம், திருக்காளஸ்திரி, நல்லதொரு கேதுவிற்கே அறிந்து கொள்வீர். திருக்காளஸ்திரிங்கிறது ராகுவுக்கு அல்ல, திருக்காளஸ்திரி கேதுவுக்கு, நாகேஸ்வரம்ங்கிறது ராகுவுக்கு நாகேஸ்வரம், திருக்காளத்தி, நல்லதொரு கேதுவிற்கே அறிந்து கொள்வீர்னு ஒரு பாடல் உண்டு. இந்த நவகிரகத்துக்குள்ள கோயில். தஞ்சை மாவட்டத்தை சுற்றி இந்த கோயில்கள் இருக்குது. உங்களுக்கு இப்போ புதன் திசை நடக்குதா, நீங்கள் மதுரை சொக்கநாதரை கும்பிடலாம். பழனிக்கு நீங்கள் போறீங்களா, செவ்வாய் திசை நடந்துச்சுன்னா பழனிக்கு போகலாம். இப்படி போகின்ற பொழுது அந்த ஆலயங்களில் அந்தந்த திசாபுத்திகள் நடப்பவர்கள் வந்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கணும்னு சொல்லி அங்கே சில ஐதீகங்களோட சில வழிபாடுகள் நடத்தியிருக்காங்க. ஆகம விதிகள்லாம். ஆகையினாலே தான் திசைக்கேற்ற கோயில்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் சென்றால் உங்களுக்கு நல்ல திசை அமையும். அது மட்டுமல்ல, உங்களுடைய பாக்கியாதிபதி பலம் பெற்ற அந்த கிரகத்துக்குரிய திசைகளையும் பார்த்து அந்த கிரகத்துக்குரிய ஆலயங்களை பார்த்து யோக பலம் பெற்ற நாளில் சென்றால் இன்னும் நற்பலன்கள் உங்கள் பெற முடியும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள். ராசிநாதன் வெற்றிகள் ஸ்தானத்தில் சந்திரனோடு இருக்கின்றார். சுகாதிபதி சந்திரனோடு இருக்கின்ற பொழுது சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். சகோதர ஒத்துழைப்பு உண்டு. நலமும் வளமும் கிடைக்கும். நல்ல நாள். தொழில் முன்னேற்றமும் உண்டு. உத்தியோகத்திலும் உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு நல்ல முன்னேற்றத்தை காணப்போகின்றீர்கள். இந்த நாள் இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு. இன்றைக்கு குருவாரம். குருவை கும்பிடுவது நல்லது. முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல குரு பகவான் தான் உங்களுக்கு வழிவகுக்க வேண்டும். அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் லாபாதிபதியாகவும் குரு இருக்கின்றார். ராஜநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம் என்றாலும் இப்பொழுது ஓராண்டுக்கு அதற்குள்ளே தான் அவர் இருக்கின்றார். அப்படி இருக்கும் குருவை நீங்கள் பலப்படுத்தினாலே உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். அதிலும் இன்று வியாழக்கிழமை. இன்று அதிகாலையிலேயே நீங்கள் குருவை கும்பிட்டு தொடங்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டு. இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். மிதுனராசி நேயர்களே, சந்திர மங்கள யோகம் இன்றைக்கு. சந்திரனோடு செவ்வாய். எனவே இல்லத்தில் தேடி ஒரு இனிய தகவல் வரப்போகின்றது. வெற்றிக்கு நீங்கள் எட்டி பிடிக்கப் போகின்றீர்கள். வேண்டிய தொகை உங்கள் கரங்களிலே புரளும். வியாபாரம் விருத்தி அடையும். வாங்கல் கொடுக்கல்கள் எல்லாம் ஒழுங்காக போகின்றது. தொழில் உத்தியோகத்திலே நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது நடைபெறும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, ராசியிலேயே விரையாதிபதி புதன். விரயங்கள் அதிகரிக்கலாம். வரவை காட்டிலும் செலவு கூடும். தெய்வ பலத்தால் தான் உங்களுக்கு திருப்தி ஏற்பட வேண்டும். தேக நலனுக்காக ஒரு தொகையை செலவிடுவீர்கள். குடும்ப நலனுக்காக ஒரு தொகையை செலவிடுவீர்கள். ஆனால் என்னதான் நீங்கள் பிறருக்கு உதவி செய்தாலும் அவர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள். இருந்தாலும் இந்த மாலை நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான தகவல் வரப்போகிறது. சிம்மராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியன். பலம் பெற்ற சூரியன் இருக்கின்ற பொழுது அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். அடுத்தவர் நல்கிறது எடுத்த முயற்சியில் ஆதாயமும் கிடைக்கும். அதே நேரத்தில் மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் அதே நேரம் 7லே சனி. வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் அலைமோதும். பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். கொஞ்சம் அதையெல்லாம் விட்டு கொடுத்து நீங்கள் கண்டும் காணாமலும் இருப்பது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மறுப்பர். நீங்கள் அனுசரித்து போவதே நல்லது.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அகலக்கால் வைப்பதன் மூலம் அமைதி இழக்கக்கூடிய சூழல் இன்று உண்டு. எனவே இது செய்வோமா அது செய்வோமா என்றெல்லாம் மனக்குழப்பம் வேண்டாம். நடப்பதை நீங்கள் நடத்தி கொண்டிருப்பதே நல்லது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் எப்பொழுது கிடைக்கும் என்றால், ராகு கேது பேச்சுக்கு பின்னால் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன் கிடைக்கும். அதுவரை பொறுமை உங்களுக்கு தேவை. அதிலும் குறிப்பாக இன்று உங்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். எனவே இன்றைக்கு பக்குவமாக பேசி காரியங்களையும் நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் குரு அடியெடுத்து வைத்திருக்கின்ற பொழுது பணம் எவ்வளவுதான் வந்தாலும் உடனடியாக விரயமாகிவிடும். பணியிடத்தில் திடீரென மாற்றங்கள் வரலாம். உடன் பணிபுரிபவர்களாலே சில உபத்திரவங்கள் உண்டு. பொறுமையோடு நீங்கள் செயல்பட வேண்டும். ரோசத்தோடு நீங்கள் இருந்தாலும் பாதத்தோடு பழகியவர்கள் கூட உங்களுக்கு ஏதாவது பக்கபலமாக இருக்காமல் விலகலாம். எனவே நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாமல் போகிறதே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய திறமைக்கு இன்றைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது. எனவே நீங்கள் எதையும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு கிழமையை பொறுத்தவரை குரு 8லே குரு இருக்கின்றார். எனவே குரு பகவானை நீங்கள் வழிபடுங்கள். குரு கவசம்பாடி வழிபடுவதன் மூலம் குழப்பங்களிலிருந்து விடுபட வழிபிறக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். வழிபாட்டின் மூலமே வளர்ச்சி காண வேண்டிய நாள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டினாலும் அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் முடிவாகும். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் உத்தியோகத்தில் கிடைக்குமா என்றால் சந்தேகம்தான். மேலதிகாரிகளை அனுசரிப்பு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். செவ்வாய் 2ஆம் இடத்தில் பார்க்கிறார். அதற்கு 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். எனவே பொருளாதாரத்தை பொறுத்தவரை இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் விற்று அதன் மூலமாக தொழிலை வளப்படுத்திக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் இடம் பூமியை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக வேறு ஒரு மாற்று வழிகளை கையாளுவது நல்லது. 4ஆம் இடத்திலே சனி வக்கரம் பெற்றிருக்கின்றார். சனி வக்கர இயக்கத்தில் இருக்கும் பொழுது எந்த புது முடிவும் எடுக்க இயலாது. உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு கவனம் தேவை. இன்றைக்கு குரு வழிபாடு நன்மை தரும். தனுசு ராசி நேயர்களே, 6லே குரு 7லே செவ்வாய். கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். பெரிய மனிதர்களின் பகையை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசித்தான் சில காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும். அதிகார பதவியில் உள்ளவர் ஆதரவு குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். 10லே கேது இருக்கின்றார். எனவே புதிய தொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் நடக்கும் தொழிலையே திருப்தியாக நடத்துவது நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். மகர ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். கூடுதல் லாபம் தொழிலே கிடைக்கும். உதிரி வருமானங்கள் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும். பிள்ளைகளின் கல்யாணங்கள் மற்றும் அவர்களுக்கான கடமைகளை செய்ய முன் வருவீர்கள். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லையே என்றால் இப்பொழுது கிடைத்து உதிரி வருமானங்கள் கூட வரலாம். இந்த நாள் இனிய நாள். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் வக்ர இயக்கத்தில் இருக்கிறது. இடமாற்றத்தால் உங்களுடைய துன்பங்கள் கொஞ்சம் குறையலாம். இருக்கும் இடத்தில் இருந்து கடந்த சில வருடங்களாக எதுவுமே நடக்கவில்லையே என்று நினைப்பீர்கள். எனவே இடமாற்றம் இனிமை தரும். செய்தொழிலே செல்வநிலை உயர நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். 2லே ராகு இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருந்தாலும் மனக்கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். திட்டமிட்டு வாழ்க்கை நடத்துவது நல்லது. உங்களுக்கு இன்று இனிய நாளாக அமைய குரு பகவானை கும்பிடுவதே உகந்தது. மீனராசி நேயர்களே, அலைபேசி வழி தகவல் ஆச்சரியப்பட வைக்கும் நாள் இந்த நாள். எடுத்த காரியத்தில் எளிதில் வெற்றி கிடைக்கும். இல்லம் தேடி நல்ல தகவல் வரப்போகின்றது. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. 6லே சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சூரியன் இருக்கின்ற பொழுது அரசு வழி சலுகைகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் பொது வாழ்விலே இருந்தால் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரப்போகின்றது. மக்கள் செல்வாக்கும் அதிகரிக்கும். மதிநுட்பத்தால் பல நல்ல காரியங்களை செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் தொழில் வெற்றி நடைபோடும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.